English version of this video is pinned in the comment. Make use of it. இந்த வீடியோவில் BE 3251 Basic Electrical and Electronics Engineering April May 2022 question paper. In that part A questions ஓட answers பார்ப்போம். First question பாருங்க. இந்த சர்க்யூட்டில் we need to find the current. சர்க்யூட் பாருங்க. ஒரு 36 வோல்ட் பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரி சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கு. 3 காம்போனன்ட்ஸ் கூட. ஒரு 15 ஓம் ரெசிஸ்டர், ஒரு 7 ஓம் ரெசிஸ்டர் அண்ட் ஒரு டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். அதை 2VAன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. VAனா 7 ஓம் ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ். பேசிக் ஃபார்முலா ஃபார் வோல்டேஜஸ் voltage equals current into resistance. That is V equals I into R. Here V is voltage, I is current and R is resistance. So 7 ohm resistor la voltage equals I into 7. That is 7I volt. இப்போ dependent voltage source ஓட value என்னன்னா 2 times VA. Already VA 7I னு derive பண்ணியிருக்கோம். So dependent source ஓட voltage 2 into 7I which is 14I volt. Now we apply Kirchhoff's voltage law. Kirchhoff's voltage law apply பண்ண ரீசன் என்னன்னா இது ஒரு closed loop circuit. இதில் ஒரு பேட்டரி இருக்குது, ரெசிஸ்டர்ஸ் இருக்குது அண்ட் ஒரு டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸும் இருக்குது. வாட் Kirchhoff's voltage law says is ஒரு க்ளோஸ்ட் லூப்பில் இருக்கிற வோல்டேஜ் கெயினும் அண்ட் வோல்டேஜ் ட்ராப்பும் சம் பண்ணால் அது 0 ஆகும். தட் இஸ் பேட்டரிக்கு கொடுக்குற வோல்டேஜ் எல்லாம் சர்க்யூட்டில் இருக்கிற காம்பனன்ட்ஸில் யூஸ் ஆகிடும். தட் இஸ் கால்ட் வோல்டேஜ் ட்ராப்ஸ். ஸோ சப்ளைட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் ட்ராப். இது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் கரண்ட் கூட ரிலேட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணி அன்னோன் கரண்ட்டை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம KVL அப்ளை பண்ணுறோம். KVL வச்சு தான் வோல்டேஜ் சர்க்யூட்டில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, கரண்ட் வேல்யூ என்னன்னு நமக்கு புரியும். இந்த ஸ்பெசிஃபிக் கேஸில் ஒரு 36 வோல்ட் பேட்டரி இருக்குது. அதுதான் டோட்டல் சப்ளை வோல்டேஜ் கொடுக்குது. ஆனால் அந்த வோல்டேஜ் ஃபுல்லாக சர்க்யூட்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸில் ட்ராப் ஆகுது. அதனால தான் KVL அப்ளை பண்ணி கரண்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். நான் KVL அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் செட் பண்ணுவோம். பேட்டரி கொடுக்குற வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் ட்ராப்ஸ். ஸோ ஈக்குவேஷன் இஸ் 36 ஈக்குவல்ஸ் 15I ப்ளஸ் 14I ப்ளஸ் 7I. இப்போ சர்க்யூட்டில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் எல்லாம் கரண்ட் கூட ரிலேட் ஆகுது. 15 ஓம் ரெசிஸ்டரில் வோல்டேஜ் ட்ராப் 15I வோல்ட், டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸில் வோல்டேஜ் ட்ராப் 14I வோல்ட், 7 ஓம் ரெசிஸ்டரில் வோல்டேஜ் ட்ராப் 7I வோல்ட். Now simplify this. 15 plus 14 plus 7 equals 36. Now 36 equals 36I. Divide panna I equals 36 by 36. So I equals 1 ampere. Therefore circuit la flowing current is 1 ampere. Second question is write down the expression for active power and apparent power. Active power real power nu சொல்லுவோம். Active power na load la useful work பண்ண யூஸ் ஆகுற பவர். லோட்னா எலக்ட்ரிசிட்டியை வாங்கி அதை யூஸ் பண்ணுற இடம் இல்லை டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் ஸ்பின் ஆகிறதுக்கு, பல்ப் லைட் ஆகிறதுக்கு ஆக்டிவ் பவர் தான் யூஸ் ஆகும். இதுதான் சர்க்யூட்டில் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற பவர். ஆக்டிவ் பவருக்கு ஃபார்முலா பாருங்கள். P ஈக்குவல்ஸ் V இன்ட்டு I இன்ட்டு காஸ் தீட்டா. ஹியர் P இஸ் ஆக்டிவ் பவர், Vனா வோல்டேஜ், வோல்ட்டில் மெஷர் பண்ணுவோம், ஐனா கரண்ட், ஆம்பியர்ஸில் மெஷர் பண்ணுவோம், காஸ் தீட்டானா பவர் ஃபேக்டர். இது சப்ளை பண்ணுற டோட்டல் பவரில் எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலாக யூஸ் ஆகுதுன்னு காட்டும். ஸோ பவர் ஃபேக்டர் பெருசாக இருந்தால் எஃபிஷியன்சியும் பெருசாக இருக்கும். இதில் தீட்டா ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஆக்டிவ் பவரை வாட்ஸில் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்பேரண்ட் பவர், சோர்ஸ் டோட்டலாக கொடுக்குற பவர். சோர்ஸ்னால் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் கரண்ட் ஆர் வோல்டேஜ் கொடுக்குற மெயின் சப்ளை. யூஸ்வலி இது ஒரு பேட்ரி, ஜெனரேட்டர் இல்லை பவர் சப்ளையாக இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா சோர்ஸ் வந்து பவர் கொடுக்குற ஸ்டார்டிங் பாயிண்ட். லைக் பேட்ரி, ஜெனரேட்டர், ப்ளக் சாக்கெட் எட்ஸெட்டரா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேனை ப்ளக் பண்ணி ஆன் பண்ணால் அதில் பவர் சோர்ஸ், வால் சாக்கெட், தட் இஸ் EB சப்ளை. ஒரு டார்ச்சில் சோர்ஸ் என்னென்னா பேட்ரி. ஸோ சோர்ஸ் கொடுக்குற டோட்டல் பவர் தான் அப்பேரண்ட் பவர். ஸோ டார்ச்சில் இருக்கிற பேட்ரி தான் சோர்ஸ், அதுதான் பவர் சப்ளை பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது ப்ளக் சாக்கெட்டில் இருக்கிற EB சப்ளை தான் சோர்ஸு. அது கொடுக்குற டோட்டல் பவர் தான் அப்பேரண்ட் பவர். அதில் ஆக்சுவலாக மோட்டர் ஸ்பின் ஆகிற பவர் ஆக்டிவ் பவர். இமேஜின் நீங்கள் ஒரு 100 ரூபீஸ் கொடுக்குறீங்கன்னா அதில் 80 ரூபீஸ் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும், 20 ரூபீஸ் வேஸ்ட் ஆகுது. பட் ஸ்டில் நீங்கள் கொடுத்தது ஃபுல்லாக 100 ரூபீஸ் தான். ஸோ இங்கே 100 ரூபீஸ்ன்றது அப்பேரண்ட் பவர், 80 ரூபீஸ்ன்றது ஆக்டிவ் பவர், ரெஸ்ட் வேஸ்டான போர்ஷன் ரியாக்டிவ் பவர். இதோட ஃபார்முலா பாருங்கள். S ஈக்குவல்ஸ் V இன்ட்டு I. இதில் S அப்பேரண்ட் பவர், தட் இஸ் டோட்டல் பவர் சப்ளைட் பை த சோர்ஸ்.
V is voltage in volt. I is current in amperes. Apparent power is measured in volt amperes. Third question பாருங்க. ஒரு 6 pole lap wound DC generator இருக்கு. அதில் 720 conductors இருக்கு. Each poleக்கு flex per pole இருக்கு. அது 40 milliwebers. இதை வெப்பர்ஸில் கன்வெர்ட் பண்ணால் 40 into 10 to the power of -3 வெப்பர்ஸ்னு ஆகும். இந்த DC ஜெனரேட்டர் ஒரு மினிட்டில் 400 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுது. இதை 400 RPMனு சொல்லியிருக்காங்க. RPMனா ரெவல்யூஷன் per minute. ஸோ ஒரு மினிட்டில் ஆர்மச்சூர் 400 ஃபுல் ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுது. டு சால்வ் திஸ் DC ஜெனரேட்டரோட EMF ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். which is E equals P into 5 into Z into N divided by 60 into A. இதில் P number of poles which is 6, 5 flux per pole that is 40 milliwebers. இதை வெப்பர்ஸில் கன்வெர்ட் பண்ணால் 0.04 வரும். Z total number of conductors அது 720. N speed அதோட வேல்யூ 400 RPM. A number of parallel path. Lap windingல number of parallel path A is equal to number of poles P. So A equals P. In this case P is 6. So A is also 6. இப்போ இந்த வேல்யூஸை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 6 இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும். It is left with E equals 0.04 into 720 into 400 divided by 60. Now 0.04 into 720 gives 28.8. 28.8 into 400 is 11,520. 11,520 divided by 60 gives 192 volts. So generated EMF is 192 volt. Next question. Applications of transformers. Transformers power systemல voltage increase பண்ண, that is step up பண்ண, இல்லை decrease பண்ண, that is step down பண்ண யூஸ் ஆகுது. இதனால பவர் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியண்ட்டாக நடக்கும் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை சேஃபாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். செகண்ட்லி எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் 2 சர்க்யூட் இருக்கும், ப்ரைமரி அண்ட் செகண்டரி. இது ரெண்டும் இன்டைரக்ட்லி கனெக்டட் த்ரூ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ப்ரைமரி சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். செகண்டரி சைட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணிவிட்டு நியூ வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணுது. ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி டைரெக்டாக ஒயரில் கனெக்ட் ஆகலை, ஆனால் இன்டைரக்டாக with help of magnetic field energy transfer ஆகுது. therefore இது எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் கொடுக்குது. அதனால் சேஃபாக பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அண்ட் எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. thirdly impedance matching. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இம்பீடன்ஸ் மேட்சிங் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இம்பீடன்ஸ்னால் ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகாத மாதிரி அப்போஸ் பண்ணுற டோட்டல் குவான்டிட்டி. இதை காம்ப்ளெக்ஸ் நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதில் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஸோ சிக்னல் ட்ரான்ஸ்ஃபரை அஃபெக்ட் பண்ணும். இம்பிடன்ஸ் மேட்சிங்னா சோர்ஸோட அவுட்புட் இம்பிடன்ஸும் லோடோட இன்புட் இம்பிடன்ஸும் சேமாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறது. இது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, சிக்னல் டிஸ்டார்ஷனை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் ஃபோனுக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ் அண்ட் ஆம்ப்ளிஃபையர் இம்பிடன்ஸ் சேமாக இல்லைன்னா சவுண்டு வீக் ஆகும், இல்லை டிஸ்டார்ட் ஆகும். வேறஸ் இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணால் கிளியராக லவுடாக சவுண்ட் வரும். அண்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியை லாங் டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எலக்ட்ரிசிட்டி கரெக்ட் வோல்டேஜ் லெவலில் ஹோம் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரீச் ஆகுது. அண்ட் ஃபைனலி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் ஆகுது. சார்ஜர்ஸ், பவர் அடாப்டர்ஸ், டிவி, ஆடியோ சிஸ்டம்ஸ், இது எல்லாத்துலேயும் ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். இது வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணும். ஸோ டிவைஸ் சேஃப்டியாக ஆப்ரேட் ஆகும். 5th question. 4 regions of operation of transistors. First, cut-off region. In cut-off region, transistor ஆஃபில் இருக்கும். பேஸ் எமிட்டர் ஜங்ஷனும் பேஸ் கலெக்டர் ஜங்ஷனும் ரிவர்ஸ் பைஸ்ட். கலெக்டரில் சிக்னிஃபிகண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, டைனி லீக்கேஜ் கரண்ட் தான் இருக்கும். ஓப்பன் ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணும். கலெக்டர் டு எமிட்டரில் கரண்ட் பாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஆக்டிவ் ரீஜன். டிரான்சிஸ்டர் ஆனில் இருக்கும், ஆனால் ஃபுல்லி ஆன் இல்லை. பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பைஸ்ட், பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் ரிவர்ஸ் பைஸ்ட். ஆம்ப்ளிஃபையர் மாதிரி ஒர்க் பண்ணும். ஸ்மால் பேஸ் கரண்ட் போதும் பிக் கலெக்டர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சேச்சுரேஷன் ரீஜன். டிரான்சிஸ்டர் ஃபுல்லி ஆனில் இருக்கும். போத் பேஸ் எமிட்டர் அண்ட் பேஸ் கலெக்டர் ஜங்ஷன்ஸ் ஃபார்வர்ட் பைஸ்ட். மேக்ஸிமம் கரண்ட் கலெக்டர் டு எமிட்டரில் ஃப்ளோ ஆகும். டிரான்சிஸ்டர் ஒரு க்ளோஸ்டு ஸ்விட்ச் மாதிரி பிஹேவ் பண்ணும். வோல்டேஜ் பிட்வீன் கலெக்டர் அண்ட் எமிட்டர் ரொம்ப லோவாக இருக்கும், அரவுண்ட் 0.2 வோல்ட். அண்ட் நெக்ஸ்ட் பிரேக் டவுன் ரீஜன். இங்கே கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பைஸ்ட், ஸோ தட் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாகிடும் அண்ட் பிரேக் டவுன் வோல்டேஜ் லிமிட்டை கிராஸ் பண்ணிடும். தேர்ஃபோர் ஜங்ஷன் பிரேக் டவுன் ஆகி அதிக கரண்ட் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும். இது டிரான்சிஸ்டரை ஓவர் ஹீட் பண்ணி
பெர்மனண்ட் டேமேஜ் கிரியேட் பண்ணும். 6th question, differentiate the operation of rectifiers and inverters. ஃபர்ஸ்ட் ரியல் லைஃப் சினாரியோ பார்ப்போம். ஹோமில் ஏசி கரண்ட் வரும். ஃபார் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு டிசி கரண்ட் தான் வேணும். ஸோ ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ண ரெக்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்வெர்ட்டர்னால் டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணும். சோலார் பேனல் ஆர் யூபிஎஸ்சில் இருக்கிற பேட்டரிஸ் டிசி பவர் கொடுக்கும். பட் ஃபேன் டிவிக்கு ஏசி பவர் தான் வேணும். ஸோ டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ண இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ரெக்டிஃபையர் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணும். இன்வெர்ட்டர் டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்புட் டைப். ரெக்டிஃபையர் இன்புட்டில் ஏசி இருக்குது. இது ப்ளக் பாயிண்ட்லேருந்து வர கரண்ட். அதை எடுத்து ரெக்டிஃபையர் டிசியாக மாற்றும் அண்ட் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ண ஸ்மூத் கரண்ட் கொடுக்கும். ஏசி கரண்ட்டாக ஒன் டைரக்ஷனில் ஸ்ட்ரைட்டாக மாற்றிடும். இதுதான் ஃபோன்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு ரீசன். இன்வெர்ட்டர் இன்புட்டில் டிசி இருக்கும். இது யூஸ்வலி பேட்ரி இல்லை சோலார்லேருந்து வரும். இன்வெர்ட்டர் டிசி கரண்ட்டை எடுத்து அதை ஏசி கரண்ட்டாக மாற்றும். லைக் வால் ப்ளக்கில் வர மாதிரி. ஃபேன், டிவி, மிக்சி மாதிரி ஏசி டிவைஸ்க்கு யூஸ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் அவுட்புட் டைப். ரெக்டிஃபையரோட அவுட்புட் டிசி. ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ண ஸ்டெடி கரண்ட் கொடுக்கும். இன்வெர்ட்டரோட அவுட்புட் ஏசி. ஃபேன்ஸ், டிவி யூஸ் பண்ண வேவி கரண்ட் கொடுக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ரெக்டிஃபையர் ஒரு ஃபில்டர் மாதிரி. இது பேக் அண்ட் ஃபோர்த் போகிற கரண்ட்டை ஒன் டைரக்ஷனில் ஃபில்டர் பண்ணும். இன்வெர்ட்டர் ஒரு வேவ் மிஷின் மாதிரி. இது பேக் அண்ட் ஃபோர்த் போகிற கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றும். ஸோ ரெக்டிஃபையர்னால் ஒரு ஃபில்டர் மாதிரி, இன்வெர்ட்டர்னால் ஒரு ஸ்விங் மாதிரி. ரெக்டிஃபையர் எக்ஸாம்பிள் ஃபோன் சார்ஜர். சார்ஜருக்குள்ளே ரெக்டிஃபையர் இருக்கும். அது ஏசியை டிசியாக மாற்றும். இன்வெர்ட்டர் எக்ஸாம்பிள் யூபிஎஸ். கரண்ட் கட் ஆனால் யூபிஎஸோட இன்வெர்ட்டர் பேட்டரியிலேருந்து டிசியை எடுத்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி பேக்கப் கரண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ். ரெக்டிஃபையர் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இது எல்லாம் ஏசியை டிசியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணோம். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னால் ஏசி சிக்னலோட ஹாஃப் பார்ட் மட்டும் யூஸ் பண்ணும். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னால் ரெண்டு ஹாஃபும் யூஸ் பண்ணும். தட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் அவுட்புட் மோர் கண்டினியூஸாக இருக்கும். இன்வெர்ட்டர்ஸ்க்கும் டைப்ஸ் இருக்குது. சைன் வேவ், ஸ்கொயர் வேவ் அண்ட் மாடிஃபைட் சைன் வேவ். இது டிசியை ஏசியாக மாற்றும் போது என்ன வேவ் ஷேப் வரும்னு டிசைட் பண்ணும். பியூர் சைன் வேவ் இன்வெர்ட்டரில் அவுட்புட் ஸ்மூத்தாக ஒரிஜினல் ஏசி மாதிரி இருக்கும். இது சென்சிட்டிவ் டிவைசஸ்க்கு பெஸ்ட்டு, லைக் லேப்டாப்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு. ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரில் அவுட்புட் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இது சிம்பிள் அண்ட் சீப், பட் நாய்ஸ் அதிகம். மாடிஃபைட் சைன் வேவ்னா ரெண்டுக்கும் மிடில் ஆப்ஷன். இட் ஹேஸ் ரீசனபிள் குவாலிட்டி பட் சீப்பாக அவைலபிள். நெக்ஸ்ட் கரண்ட் ஃப்ளோ. ரெக்டிஃபையரில் கரண்ட் ஒரு டைரக்ஷனில் மட்டும் போகும், ஸ்ட்ரைட் ரோட் மாதிரி. இன்வெர்ட்டரில் கரண்ட் டைரக்ஷன் பீரியாடிக்கலி சேஞ்ச் ஆகும், ஸ்விங் மாதிரி. 7th question. Convert this expression to canonical SOP form. Given expression y equals AC plus AB plus BC. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை canonical SOP ஃபார்முக்கு மாற்றணும். canonical SOPனா ஈச் டேர்ம்லையும் எல்லா வேரியபிள்ஸும் இருக்கணும். either in normal form இல்லை complemented form. Now expand AC. ACயில் B missing. For that B plus B dash equals 1 என்ற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். Now ACயை B plus B dashல மல்டிப்ளை பண்ணுங்கள். So that we get AB dash C plus ABC. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் 3 வேரியபிள்ஸும் இருக்குது. தட் இஸ் A, B and C இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் AB. ABல C மிஸ்ஸிங். ஸோ we use C plus C dash equals 1. Now ABயை C plus C dashல மல்டிப்ளை பண்ணணும். From that we get ABC plus ABC dash. Now expand BC. இதில் A மிஸ்ஸிங். ஸோ use A plus A dash equals 1. Now BCயை A plus A dashல மல்டிப்ளை பண்ணணும். From that we get ABC plus A dash BC. இப்போ எல்லா எக்ஸ்பேண்டட் டேர்ம்ஸையும் கம்பைன் பண்ணணும். டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் y ஈக்குவல்ஸ் AB dash C plus ABC dash plus ABC plus A dash BC. இதுதான் canonical SOP form. Now 8th question. Mention the significance of K-map. K-map Boolean expression simplify பண்ண யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இது காம்ப்ளெக்ஸ் பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணும். K-map adjacent ones and zeros குரூப் பண்ணி காம்ப்ளெக்ஸ் பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளர் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணும். இது SOP ஆர் POS ஃபார்ம்ஸை மினிமைஸ் பண்ணிடும். செகண்ட்லி லாஜிக் கேட்ஸ் ரிடக்ஷன். இது நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸை ரெடியூஸ் பண்ணும். எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதால சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது ஃபியூர் கேட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ தட் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும், பவர் கன்சப்ஷனும் கம்மியாகும். நெக்ஸ்ட் சர்க்யூட் சைஸ் ரிடக்ஷன். K-map யூஸ் பண்ணி பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதால சர்க்யூட் சைஸும் ரெடியூஸ் ஆகும். தேர்ஃபோர் காம்பேக்ட் அண்ட் எஃபிஷியன்ட் சர்க்யூட்டை டிசைன் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டி மினிமைசேஷன்.
With help of K-map, circuit complexity minimize ஆகும். Therefore, simpler circuits design பண்ண முடியும். From that, designing and testing ஈஸியாக இருக்கும். Also, more reliableாகவும் இருக்கும். Debuggingum easier ஆகும். And finally, digital logic design applications. K-map digital logic designல ரொம்ப important. Computers, electronic devices design பண்ணும்போது and optimized circuits create பண்ண K-map widely யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் சிஸ்டமில் எஃபிஷியன்ட் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இது ரொம்ப எசென்ஷியல். 9th question. Name the constructional parts of induction type energy meter. Induction type energy meterனா ஒரு டிவைஸ். இது நம்ம வீட்டு எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷனை மெஷர் பண்ணுற டிவைஸ். இந்த டிவைஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணும். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி என்ன அளவு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோன்னு கேல்குலேட் பண்ணும். இதோட கன்ஸ்ட்ரக்ஷனல் பார்ட்ஸ் டிரைவிங் சிஸ்டம், மூவிங் சிஸ்டம், பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் ரெஜிஸ்டரிங் சிஸ்டம். இதோட ஃபஸ்ட் பார்ட் டிரைவிங் சிஸ்டம். இது மீட்டரோட இன்ஜின் மாதிரி. இதில் 2 மேக்னெட் இருக்கும், ஷண்ட் மேக்னெட், சீரிஸ் மேக்னெட். இந்த 2 மேக்னெட்டும் சேர்ந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணும். ஷண்ட் மேக்னெட் வோல்டேஜை மெஷர் பண்ணும், சீரிஸ் மேக்னெட் கரண்ட்டை மெஷர் பண்ணும். இந்த 2 மேக்னெட்டும் டுகெதர் ஒர்க் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட்டை ட்ரைவ் பண்ணும். நெக்ஸ்ட் மூவிங் சிஸ்டம். இதான் ஆக்ஷன் நடக்கிற பார்ட். இதில் ஒரு அலுமினியம் டிஸ்க் இருக்கும். இட் வில் ரொட்டேட். இந்த டிஸ்கில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்டாக்ட் ஆகும்போது ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். டிஸ்கோட ரொட்டேஷன் ஸ்பீட் தான் நம்மளோட எனர்ஜி கன்சப்ஷனை காட்டும். டிஸ்க் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆனால் அதிக எனர்ஜி யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். தேர்ட் பார்ட் பிரேக்கிங் சிஸ்டம். இதில் பெர்மனெண்ட் மேக்னெட் இருக்கும். இது டிஸ்கை கண்ட்ரோல் பண்ணும். பெர்மனெண்ட் மேக்னெட் ரொட்டேட்டிங் டிஸ்கோட ஸ்பீடை ஸ்லோ பண்ணும். இது டிஸ்கை ரொம்ப வேகமாக ரொட்டேட் ஆகாமல் பார்த்துக்கும், இல்லைனா ரீடிங் ராங்காக வரும். ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் கரெக்ட் ரீடிங் வர்றதுக்கு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணும். ஃபோர்த் பார்ட் ரெஜிஸ்டரிங் சிஸ்டம். இதுதான் ரிசல்ட்டை காட்டுற பார்ட். இதில் கியர்ஸ் அண்ட் டயல்ஸ் இருக்கும். இந்த கியர்ஸ் எல்லாம் ரொட்டேட்டிங் டிஸ்கோட கனெக்ட் ஆகிருக்கும். டிஸ்க் ரொட்டேட் ஆகும்போது கியர்ஸ் மூவ் ஆகும், அப்புறம் டயல்ஸ் மூவ் ஆகும். டயல்ஸ் நம்மளோட எனர்ஜி கன்சப்ஷனை கிலோவாட் ஹவர்ஸில் டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் மீட்டரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். தேர்ஃபோர் டிரைவிங் சிஸ்டம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். மூவிங் சிஸ்டம் ரொட்டேட்டிங் டிஸ்க் மூலமாக எனர்ஜி யூசேஜை காட்டும். பிரேக்கிங் சிஸ்டம் டிஸ்கோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி அக்யூரேட் ரீடிங் கொடுக்கும். ரெஜிஸ்டரிங் சிஸ்டம் கிலோவாட் ஹவர்ஸில் ரீடிங்கை டிஸ்பிளே பண்ணும். 10th question. What are the errors caused in potential transformers? Potential transformersல எரர்ஸ் என்ன மாதிரி வரும்னா மெயின்லி மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இம்பர்ஃபெக்ஷன்ஸால் வரும். இது வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டோட அக்யூரஸியை அஃபெக்ட் பண்ணும். இது ஃபாலோயிங் ரீசன்ஸால் நடக்கும். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் லாஸஸ். கோர் லாஸஸால் ரேஷியோ அண்ட் ஃபேஸ் ஆங்கிளில் எரர்ஸ் வரும். இது இம்பர்ஃபெக்ட் மேக்னெட்டிக் கப்ளிங் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்ஸ்னால வருது. நெக்ஸ்ட் இம்பர்ஃபெக்ட் டர்ன் ரேஷியோ. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிரைமரி அண்ட் செகண்டரியில் எக்ஸாக்ட் ப்ரொபோர்ஷனில் இல்லைனா அது ரேஷியோ எரரை க்ரியேட் பண்ணும். தேர்ட்லி பர்டன் ஆன் செகண்டரி. செகண்டரி சைடில் ஹை லோட் கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இது ரேஷியோ அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் எரர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஃபைனலி லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைண்டிங்கில் இருக்கிற இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ். இது வோல்டேஜ் ட்ராப்பும் ஃபேஸ் ஷிஃப்ட்டும் காஸ் பண்ணும். அதனால எரர்ஸ் வரும்.